அப்படி யாராவது சொன்னால் அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையை காட்டுகிறது. நீங்க நிமிர்ந்து நில்லுங்க. உங்களை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையை காட்டுகிறது. நம்ம வீட்டுல சில கேரக்டர்ஸ் சில பேர் இப்படி நீ பண்ணினா உன்னை இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வார்த்தையை வச்சு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அவங்க அப்படி யாரையோ சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ரைட் தானே? இப்படி நீ பண்ணுனா உன்னை இந்த வார்த்தையில சொல்லுவாங்கன்னு சொல்றதோட நோக்கம் என்ன? நான் அப்படி ஒருத்தரை சொல்லியிருக்கேன், அதுதான் அவருடைய அர்த்தம். இந்த புதிய உலகத்திற்கு ஏற்றார் போல உங்களை தகவமைத்துக் கொள்ளுங்கள். அறிவின் வழியாக இந்த உலகத்தை வழிநடத்துவதற்கு என்ன சாத்திய கூறுகள் என்று அத்தனை நீங்க வைங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், பில்ட் யுவர் ஃபியூச்சர் வித் திஸ் டைம். ஏன்னா இந்த டைம் ரொம்ப முக்கியமானது. லைஃப்ல பின்னால போய் யோசிச்சு பார்த்து ஐயோ அன்னைக்கு இதை செஞ்சிருக்கோம்னு நினைச்சு மறுகிறதுக்கு அப்படி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். டோன்ட் வேஸ்ட் இட். உங்கள் காலம் வெல்லுகிற போது நீங்க ஜெயிக்கணும். உங்களுக்கான டிசைனை நீங்க டிசைட் பண்றப்ப எது ப்ரையாரிட்டி நீங்க கண்டுபிடிக்க. லைஃப்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ண உங்களுக்கு ஜெயிச்சிருக்கான். அந்த 1% கேரக்டர்ஸ்க்கு சில இருக்கு. You can't decide your future, you can decide your character, and the character will decide your future. நீங்கள் யாராக வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் கேரக்டர் தான் நீங்க தீர்மானிக்கலாம். உங்களுடைய குணநலத்தை, அந்த குணநலன் தான் நீங்க யாராக முடியும் தீர்மானிக்கும். கேரக்டர் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் than your knowledge. உங்க கேரக்டர் தான். நான் கேரக்டர்னு சொல்றது ஒழுங்கு. ஒழுங்கு என்பது நேர்த்தி. இந்த விஷயத்தை செய்யலாம், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுங்கிற அடிப்படை விஷயங்கள் இருக்குல்ல, அந்த கேரக்டர் தான் நம்முடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். கவலைப்படாதீங்க, இந்த வாழ்க்கை நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரும். ப்ரொவைடட், தேவையில்லாதது உற்றம், அவ்வளவுதான். குரங்கு எப்படி இப்படி பயன் தெரியுமா? நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டு போறோம். இருந்தாலும் இந்த குரங்கு கதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா குரங்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணுதானே. நம்ம பெரியப்பாவோட பெரியப்பா இல்லையா? ஏதோ ஒரு வகையில் எவல்யூஷன் தேரி இப்படி பார்த்தா நம்மளாம் அவங்களும் ஒண்ணுதான். அந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பானை செய்வாங்க, அகலமான ஒரு பெரிய பானை செய்வாங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த பானையுடைய வாய் ரொம்ப சின்னதா இருக்கும். நம்ம வளையல் போடையில கையை அப்படி குறுக்கிக்குவோம்ல, அந்த மாதிரி கையை குறுக்கினா தான் அதுக்குள்ள விட முடியும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வளையல், அந்த மாதிரி ஒரு வாய் இருக்கும். அந்த பானை ரொம்ப பலமா இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும், எடுத்துக்கிட்டு ஓடலாம் முடியாது. அந்த பானைக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, பொரி உருண்டை, கடல உருண்டை, முறுக்கு, அதிரசம் அப்படின்னு நல்லா நல்லா குரங்குக்கு பிடிச்ச விஷயம் அல்லது நமக்கு பிடிச்ச விஷயம் ரெண்டும் ஒண்ணுதானே, அதை போட்டுருவாங்க. அந்த ஸ்மெல்லுக்கு குரங்கு வருவாப்புல, அங்கே வந்து என்ன பண்ணுவாப்புல, ஆசையா படக்குன்னு கையை உள்ள விட்டுருவாப்புல. விட்டு போடக்குன்னு அந்த பஃபேக்கு போனோடனே 4 சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுக்கோம்ல, அது மாதிரி 2-3 பொரி உருண்டை, கடல உருண்டை எடுத்து கை நல்லா பெருசாயிரும். இப்போ கையை வெளியில எடுக்கும், குரங்கோட கை வெளியில வர. கையில பொரி உருண்டை இருக்கு, எள்ளு உருண்டை இருக்கு, கடல உருண்டை இருக்கு, முறுக்கெல்லாம் இருக்கு, கை பெருசா இருக்கு, கை வெளியில வரல, பானைக்குள்ள மாட்டிச்சு. இப்ப என்ன பண்ண, ஆஹா தப்பிக்கிறமேன்னு தோணும். உடனே என்ன பண்ண, அந்த காலால எட்டி உதைக்க அந்த பானையை உடச்சு விடுவோம். அப்படி பானை உடையாது, ஏன்னா அழுத்தமா செஞ்சிருக்காங்க. சரி கையை உருவோனா வரல கையை, ஏன்னா கை சின்னதா இருக்குதான் உள்ளவே விட முடியும். கை பெருசாயிருச்சு. இப்போ இந்த இடத்துலலாம் மணிக்கட்டுலாம் ரத்தம் வர ஆரம்பிச்சு, கத்த ஆரம்பிட்டு இழுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பானை வெயிட்டா இருக்கும். அங்க இருந்து மண்டையில அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க குரங்கு. பாவம், தேவையில்லாம கையில வச்சிருக்க எல்லாத்தையும் விட்டுட்டா கை வெளியில வந்துடும், தப்பிச்சுக்கலான்னு குரங்குக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? குரங்குக்கு தெரியாது. தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டா தேவையானது நமக்கு கிடைச்சிருங்கிறது நமக்கு தெரிஞ்சா நாம குரங்கு இல்லை, அவ்வளவுதான். புரிஞ்சவன் புரிஞ்சு. கீப் த மைண்ட் வெரி கிளியர். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஓவர் திங்கிங் ஒரு 4-5 முக்கியமான விஷயம் இருக்கு. ஆக்சுவலா நானே 12 மணிக்கு போகணும்னு சொன்னேன், கொஞ்சம் அடிஷனல் டைம் எடுத்துருக்கேன், பரவாயில்ல தானே உங்களுக்கு? ஓகேயா, பிகாஸ் பசங்களை பார்த்தோன்னே சரி கொஞ்சம் நிறைய சொல்லணும்னு தோணுது. அதனால 4-5 விஷயம் மட்டும் நான் உங்களுக்காக திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. பாயிண்ட் நம்பர் 1, சில விஷயம் இங்க டாபு பேச மாட்டாங்க, பட் ஐ வாண்டட் டு டெல் யூ பீப்புள். உங்க கையில இருக்க போன் உங்க போன் தான், ஆனா அதுக்கு அது உங்க போன் கிடையாது. இட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நிறைய சயின்ஸ் படிக்கக்கூடியவங்க இருக்கீங்க. நோ பர்சனல் போட்டோகிராஃப்ஸ், நோ பர்சனல் வீடியோஸ். யாரு கேட்டாலும் அனுப்பாது. யாரு கேட்டால் டோன்ட் சென்ட் இட். இட் இஸ் a document. Once it is digital, it is digital. Be safe. ஓகே, இதெல்லாம் வெளிப்படையா நம்ம பேசுறது கிடையாது. பட் எனக்கு அப்படிலாம் தோணாது. நான் என் தம்பி தங்கச்சிகள்கிட்ட பேசுற மாதிரி எப்போதும் பேசிடுவேன். அதுல அந்த உரிமை எனக்கு இருக்கு, நான் நம்புறேன். நான் அதனால சொல்றேன். It's personal, it's personal. Okay. And it is not necessary that you need to be popular. நீங்க பாப்புலரா இருக்கணுங்கிற எந்த அவசியம் இல்லை. அது இருக்கிறவன்ட்ட போய் கேளுங்க, இருக்கிறதுலே கடுப்பு தான். ரைட்டா? நாம அறிவு தான் பாப்புலரா இருக்கணும், நாம பாப்புலரா இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ரைட்டா? இதெல்லாம் சோசியல் மீடியாவோட டிமாண்ட். நீங்க போயிட்டு அதுல ஃபுட்டின்னு மட்டும் சொல்லி தொலைஞ்சிட்டீங்க, தினந்தோறும் இட்லி திங்கிறதெல்லாம் எடுத்து போட்டா போகும். என்ன யூஸ்? இப்போ நமக்கு என்ன ஆக போகுது அதுல? Why that? It is a design they are constructing. உங்க எல்லாரும், நாம எல்லாரும் இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம எடுத்து படம் போட்டா தான் அவங்களுக்கு காசு, நாம ஏதாவது கமெண்ட் போட்டா தான் அவங்களுக்கு காசு, இல்லையா? உங்க நேரத்தை உங்களுக்கு வச்சுக்கோங்க.
It is not necessary. First thing, be aware the phone what you are handling with your is maybe நீங்க பணம் கொடுத்து வாங்கிருக்கலாம், அந்த போன் உங்களோடது கிடையாது. உங்கள் அனுமதி இல்லாம உங்க கேமராவை ஓபன் பண்ண முடியும், உங்க போன் புக்குள்ள போக முடியும், உங்க கான்டாக்ட்ஸை எடுக்க முடியும். Don't do that. Second thing, don't take phone in any private place. இந்த பாத்ரூம்ல எடுத்துட்டு போறது, தனியா எடுத்துட்டு, no, don't do that. எப்ப அதுக்குள்ள ஒரு கேமரா இருக்கோ, எப்போ அது அலைவரிசை வழியாக செயல்படுகிறதோ, இட்ஸ் a trap. Be aware. அது உங்க கையில இருக்கலாம், ஆனா அது உங்களோடது இல்ல. என்கிரிப்டட்னு சொல்லலாம், அது பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. Be aware. இத ஒரு கோபிநாத் டிவி பர்சனாலிட்டின்னு சொல்லல, என் வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவோனோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா நம்ம ஊர்கள் இதை சொல்ல யோசிக்கும். இது கருவிகளின் காலம், இதை கையாளுவது இப்பொழுது அறிவாக இருக்கிறது. காடுகள் வழியே நாம் நடந்து போன போது பாம்பு சத்தம் எப்படி இருக்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். பிரயாணங்களில் ஆரம்பித்த போது பஸ்ஸுக்காரன் அடிச்சு போட்டுவாண்டா, சைக்கிள்ல போதில ஓரமா போகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ரோட கிராஸ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா டிஜிட்டல் வேர்ல்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அதுக்கு முந்தைய தலைமுறைக்கு போதாம இருக்கு. அவங்களுக்கு ஐடியா இல்லை, எனக்கு ஐடியா இல்லை. அதனால ஒரே விதத்துல போனை நோண்டாதுன்னு சொல்லலாம். இதுக்கு பின்னால அவ்வளவு டெஃபினேஷன் இருக்கு, அதுக்கு பின்னால அவ்வளவு டெஃபினேஷன் இருக்கு. Be aware because you guys born with technology. அது உங்களை ஆளுகிறதா இல்ல அது நீங்கள் இதை ஆளுகிறீர்களா என்பதா? கருவிகள் நம்மை ஆளுகிறதா, கருவியை நாம் ஆளுகிறோமா? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, until you decide, don't accept any failures. Your conviction decides everything. வாழ்க்கையில தோத்ததுன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. நீங்க தோத்தன்னு எவன் சொன்னாலும் சரிதான். நீங்க ஜெயிக்கிறதுக்கான நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குன்னா அடுத்த இடத்தை நோக்கி நகருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல, you are not somebody. You are not somebody's opinion. You is you. நீங்கள் என்பது நீங்கள் மட்டும்தான். மூன்றாவது, don't get excited. தேவையில்லாம எக்ஸைட் ஆகாதீங்க. ஆஹா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை ஆராதிக்கக்கூடியவர்கள் அழகின் பொருட்டு ஆராதிக்கிறார்களா, அறிவின் பொருட்டு ஆராதிக்கிறார்களா என்று கவனியுங்கள். மனச்சிதறலுக்கு இடம் கொடுக்காதீர்கள். டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துடைய பெரும் சிக்கலாக அது இருக்கிறது. என்னமோ போல இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள்கிட்ட போக்கஸ் ஏதாவது முக்கியமான போக்கஸ் எடுத்து வைங்க. நிறைய படிங்க, அது ஒரு புதிய சிந்தனை உருவாக்கும். மாடர்னிட்டி அப்படிங்கிறது நம்ம அடையக்கூடிய ஆடைகளிலேயோ அல்லது நம்முடைய நடைமுறை பாவனைகளிலேயோ பாடி லாங்குவேஜிலே கிடையாது. உங்களுடைய சிந்தனை வளமாக நாகரிகமாக மாறுகிறது என்றால் நீங்கள் நாகரிகமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எட்டாவது அபிப்பிராய பேதங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுமானங்களை உடைத்து எறியும். அபிப்பிராய பேதத்தின் அடிப்படையில் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நளினமான அரசியல் என்ன, நுட்பமான அரசியல் என்ன என்பதை நீங்கள் கவனிக்கிற போது இயல்பாகவே உங்களால் அடுத்த நிலைக்கு நகர்ந்து போய்விட முடியும். 9வது, இளமை காலத்துல எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை நோக்கி இந்த உடம்பு மனசை நீங்க நகர்த்த மனசு உங்களை சரியான இடத்தை நோக்கி நகர்த்திட்டு போயிடும். அதுல நீங்க கவனமாக இருங்க. 10வது முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இயல்பான சக்தி என்ன என்பதை கண்டுபிடிங்க. உங்களிடம் என்னவெல்லாம் இல்லை என்று உங்களிடம் ஒரு பட்டியல் இருப்பதை போலவே என்னவெல்லாம் இருக்கிறது என்ற பட்டியலையும் சேர்த்து கவனியுங்கள். You will understand what kind of a strength that you have. அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கான உலகத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். அல்ல என்றால் அடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டி இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். You are the heroine of your own life story. You narrate it. அடுத்தவர்களை இதை எழுத விடாதீங்க. அதுக்கான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டே போகும். வாழ்க்கையில உடம்பு சொல்றது மனசு கேட்கறது, மனசு சொல்றது உடம்பு கேட்கறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். அந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கண்டுபிடிங்க. உங்க அறிவுக்கும் புத்திக்கும் எதெல்லாம் தப்புன்னு தோணுதோ அதெல்லாத்தையும் விட்டு உடனே வெளியில வாங்க. நான் எனக்கு கன்விக்ஷன் இருக்குது, நான் பாத்துக்கிறேங்கிற கவனக்குறைவோடலாம் இருக்க வேண்டாம். உங்க மனசுக்குள்ள ஒரு அலாரம் அடிச்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து வெளியில வந்துருக்கு. அது எவ்வளவு பெரிய லாபத்தை நமக்கு தந்தாலும் பரவாயில்ல, மோசமே போட்டு. You can't decide your future and you can decide your character. The character will decide your future. உங்க கேரக்டர் நீங்க கரெக்டா இருந்து. And then உங்களுடைய நேரத்தை இந்த உலகம் திருடி கொண்டே இருக்கிறதில் கவனமாக இருங்கள். நேரத்தை திருட்டான உலகத்தின் ஆகப்பெரிய திருட்டு. உங்கள் நேரத்தை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்க. ப்ரொடக்டிவா அதை யூஸ் பண்ணுங்க. நிறைய படிங்க. அது தரப்போகிற சிந்தனை வளத்தை எடுத்துட்டு போய் அடுத்தவங்களை கொண்டு போய் சேருங்க. அடுத்த முக்கியமான விஷயம், உங்கள் அறிவு மாற்றம் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருங்கள். நீங்கள் வளருகிற போது உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை மேலே அழைத்து வரக்கூடிய இடத்தை நோக்கி நகர்த்துங்கள். அப்பதான் ஒரு சமூகமாக வளர முடியும். அடுத்த முக்கியமான விஷயம், கன்சூமரிசம். பொருட்களை வாங்குவதற்கான தகுதி வந்து விட்டதால் நாம் பணக்காரன் என்று நம்மளை ஏமாற்றுகிறார்கள் கிடையாது. உலகம் முழுக்க உங்கள் படைப்புகள், உங்கள் அறிவியல், உங்கள் பொருட்கள் எப்பொழுது விற்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் தலைவராவீர்கள். அந்த இடத்தை நோக்கி நகர பாருங்கள். ஒரு தலைவன் ஒரு தலைவனைத்தான் உருவாக்குவார். நான் தலைவர்களைத்தான் உருவாக்க விரும்புகிறேன். Be a leader, rule the world, write your story. I just wanted to tell you again, you guys, you are the heroine of your story. சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.